ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் 65க்கு பெரட்டி வைப்போம்ல மசாலா, அதே மாதிரி மசாலாவை போட்டு சிக்கனில் நம்ம பெரட்டி வச்சுக்கணும். சிக்கன், உப்பு, சிக்கன் 65 பொடி, கார்ன் மாவு, அரிசி மாவு, லெமன் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் பீஸை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுட்டு வேகவும் எடுத்துடலாம். நல்லா இந்த ஸ்டேஜ் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். நார்மல் நம்ம சிக்கன் 65 பொரிக்கிற மாதிரி தான். சிக்கன் எல்லாத்தையும் இது மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்னென்ன காயெலாம் ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு சின்ன அளவு வெங்காயம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நடுவில் நம்ம முட்டையை ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தனியாகவும் முட்டையை நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் இதில் பெப்பர் தூள், மிளகாய் தூள் சேர்த்து ஒரு பரட்டி விட்டுட்டு சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள், மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் பொரிச்சு வச்ச சிக்கனை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூள் வாசனை நல்லா போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை பிச்சு போட்டுட்டு டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. சிக்கனையும் சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்கலாம். ஒரு பரட்டி விட்டுட்டு இதில் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவு சோயா சாஸும் 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சாப்பாடை இது மாதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. உதிரியாக வடித்து எடுக்கிறதுக்கு சாப்பாட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாதி வேக்காடாக இறக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பாடு பரட்டும் போது ஃப்ரைட் ரைஸ் உதிரியாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி செஞ்சதில் போட்டு பரட்டி விடுங்க. நம்ம ரெடி பண்ண ஃப்ரைட் ரைஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.